வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறினது. இப்போ இந்தியா மீதான வரி விதிப்பு அப்படின்றது 50% இருந்தது. ஏன்னா 25% ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அடிஷ்னல் 25% வந்து பெனால்ட்டியாக போட்டிருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து 18% அதை குறைச்சிருக்காங்க. இது குறைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குது, இதோடைய பாசிட்டிவ் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மூவ் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மார்க்கெட் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணதே பாசிட்டிவாக பார்த்தோம். கடந்த ஒரு 6 மந்த்ஸாகவே பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு ட்ராக் எஃபெக்ட் இருந்தது. அதாவது பல விஷயங்கள், இது மட்டும் இல்லை, டாரிஃப் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல், அதுவும் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வராத ஒரு டீலாக தான் இருந்து கொண்டிருந்தது. பட் இந்த இண்டோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிகர், அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். அதுதான் வந்து ட்ரம்ப்பையும் அமெரிக்காவையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டீலாக பார்க்கப்படுகிறது. மெயினாக என்ன, அந்த இண்டோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீலில் எப்படின்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள், இப்போ திருப்பூர், சூரத் போன்ற நிறைய நகரங்களில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஐ மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக வால்மார்ட்டை மட்டுமே கிளைண்ட்டாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களும் திருப்பூரில் இருக்குது. ஸோ அவர்களுக்கு ஒரு புதிய சந்தை ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த இண்டோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ஒரு புதிய கதவை திறந்தது தான் வந்து ஒரு ட்ரிகர். ஏன்னா அது வந்து அமெரிக்காவில் பல நிறுவனங்களுக்கு வந்து இது பின்னடைவை ஏற்படுத்தும். அங்கேயே பெரிய எதிர்ப்பு இருந்தது. இந்த டாரிஃபும் இந்தியாவுடைய அந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நிறைவு பெறாததும் அங்கேயே ஒரு கொந்தளிப்பில் தான் இருந்தது. ஸோ இந்த யூரோப்பியன் ட்ரேட் டீல் முடிந்ததுக்கு உடனே அவர்கள் சம்மதம் தெரிவித்தது அப்படிங்கிறது, அந்த டைமிங் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சார். இப்போ இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை 1 or 2 days வந்து மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணும், அதுக்கு பிறகு ஸ்டாக்னேட் ஆயிரும் அப்படின்னு? இல்லை, இது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட் தான். ஸோ இவ்வளோ நாளாக வந்து அதனுடைய ஒரு தாக்கம் இருந்தது. ஏன்னா நிறைய துறைகளில் வந்து எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் வந்து தாக்கம் இருந்தது. அதனால் மார்க்கெட் ஒரு முன்னுக்கும் பின்னுக்குமாக தான் இருந்தது. பெரிய ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியல, ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியல. இது வந்து ஒரு நல்ல இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், அந்த நீஜக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஓரிரு நாட்களில் இட் வில் செட்டில் டவுன். இதே தொடர்ச்சி இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி இன்னொரு அந்த ட்ரேட் டீல் முழுமையாக அந்த தகவல் வந்தால் அதற்கு ஒரு ரேலி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து பொதுவாக இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன ஸ்பெசிஃபிக் டீல் அப்படிங்கிறது வெளியில் வரும்பொழுது அதனுடைய தாக்கமும் பாசிட்டிவாக சந்தைகளில் இருக்கும். பட் இது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு தான். ஏன்னா இதுதான் வந்து ரூபாயோட மதிப்புக்கும் ஒரு வீழ்ச்சிக்கும் ஒரு காரணமாக இருந்தது. எஃப்ஐஎஸ் வெளியேறியதும் இதுக்கு தான் காரணம். ஏன்னா இந்த ட்ரேட் டீல் நடக்கலை, டாரிஃப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் பெர்செப்ஷனால தான் எஃப்ஐஎஸ் வெளியேறதை பார்த்தோம். அவர்களும் திரும்பி வரும்பொழுது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்கு வரும். அப்போவும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கலாம், பட் அந்த பாசிட்டிவ் டெரிட்டரிக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும் சார். இப்போ 2 பேர்த்துக்கும் என்ன பெனிஃபிட் சார்? இப்போ இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து சமரசமாக போயிடுச்சு, இப்போ 18% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது ஒரு பாமர மக்களை பொறுத்தவரையில் எப்படி எதிரொலிக்கும்? அதாவது முக்கியமாக ஏற்றுமதி துறை, அதாவது நிறைய இந்த பின்னலாடை, இந்த கார்மெண்ட்ஸ், அப்புறம் டைமண்ட் கட்டிங், ஹோம் ஃபர்னிஷிங், நார்த்தில் பார்க்கும்போது ஹோம் ஃபர்னிஷிங் நிறைய நிறுவனங்கள் அங்கே இருக்குது. இவர்கள் எல்லாமே யுஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை அவர்களுக்கு. வால்மார்ட் போன்ற, டோட்டல் வால்மார்ட் போன்ற பல சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையாக இந்த நிறுவனங்களுக்கு அமைந்தது. ஸோ அது ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டதுனால அந்த தாக்கத்தை வந்து திருப்பூரில் பார்த்தோம், சூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த உள்ளூர் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோக்கல் எக்கானமி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாமே இப்போ திரும்பி வரும். ஏன்னா இது போன்ற நிறுவனங்கள்லாம் அவர்களால் ஒரு 2-3 மாதங்கள் ஆர்டர் இல்லாமல் நடத்த முடியாது. மேக்ஸிமம் ஓரிரு மாதங்கள் வந்து அவங்க ஆர்டர்ஸ் இல்லாமல் சம்பளம் கொடுத்து அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியும். அதற்கு பிறகு அது நிரந்தரமாக மூடப்பட்டு விடும். ஸோ அந்த ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதோட ரிவைவல் நிச்சயமாக பார்க்கலாம். திருப்பியும் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தும். நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் திருப்பூரில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அவர்களுக்கு உண்டான அந்த லோக்கல் எக்கானமி, அதாவது இப்போ இது போன்ற இந்த ஜோன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த நிறுவனங்களை மட்டுமே சார்ந்துடாமல் அந்த உள்ளூர் பொருளாதாரத்தையும் மிக மிக ஒரு அதிகப்படியாக உயர்த்தும். ஸோ அது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் நிச்சயமாக இந்த பாசிட்டிவ் இம்பேக்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக இவ்வளோ ஆண்டு காலம் இருந்ததை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட நிறைய செனேட்டர்ஸே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது போன்ற கடுமையான அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு தான் இந்த டைஸ், அதாவது இந்த இண்டோ யூஎஸ் டைஸ் அப்படிங்கிறது கடுமையான சரிவை சந்தித்தது அப்படின்னு பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட இந்த நல்லுறவு அப்படிங்கிறது ட்ரம்ப்பால் சீரழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சியை சேர்ந்த
ரிப்பப்ளிகன் பார்ட்டி செனட்டர்ஸே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ H1B விசா இஷ்யூஸ் இருக்குது. இந்தியன் ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சவாலான சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த H1B விசா இன்டர்வியூஸ் எல்லாம் காலவரை இல்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது இது விசா இஷ்யூஸுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பனிங் தான். இது ஃபஸ்ட்டு இது இந்த டேரிஃபை ரெடியூஸ் பண்ணது வந்து ஒரு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதற்கு பிறகு ட்ரேட் டீல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியில் வரும். அதற்கு பிறகு விசா இஷ்யூஸ் வரும். ஏன்னா இண்டோ யுஎஸ் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக ரொம்ப வலுவாக ஆண்டுக்காண்டு வலுவாக போய் கொண்டிருந்தது வந்து சடனாக ஒரு ஓராண்டு காலமாக பார்க்கும்போது பாதாளத்தில் போனதை பார்த்தோம். ஸோ அதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். முக்கியமாக இந்த ட்ரேட் டீல், இந்த டேரிஃப் இஷ்யூவில் வந்து மோர் ஈகோ அண்ட் லெஸ் ட்ரேடாக தான் பார்க்கப்பட்டது. அதாவது அவருடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய தனிப்பட்ட ஈகோ. சில வாரங்களுக்கு முன்பு யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி வெளிப்படையாகவே சொன்னார். அதாவது பிரதமர் மோடி தன்னால் அவர் வந்து வாலண்டியராக கால் பண்ணி பேசலை அப்படிங்கிற அந்த ஈகோ இஷ்யூ அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ காலம் வந்து அது ட்ரேட் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய சிக்கலாக தெரியல. டொனால்ட் ட்ரம்ப்புடைய தனிப்பட்ட ஈகோ தான் இந்த அளவுக்கு டிலே பண்ணதுக்கான காரணம். யூரோப்பியன் யூனியன் டீல் வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பயம் தெரிந்து விட்டது. ஏன்னா அங்கே ஒரு மார்க்கெட் இந்தியாவுக்கு இருக்கும்பொழுது யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த சந்தை, இந்தியாவுக்கான யூஎஸ் சந்தை அப்படிங்கிறது சுருங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அங்கே எல்லா தரப்பினரும் ஏற்பட்டதுனால தான் உடனடியாக அவர்கள் இந்த டாரிஃபை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சார், இப்போ இந்த டாரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணதுனால தங்கத்தினுடைய விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆல் டைம் லோவாக நம்ம பார்க்க முடிஞ்சது, கம்மியாக இருந்தது. வெள்ளியுமே கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து வெள்ளி வந்து குறையுது, பட் ஆனால் தங்கம் திருப்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ கோயிங் ஃபர்தர் வந்து தங்கத்தினுடைய விலை கூடுமா குறையுமா? அதாவது தங்கத்திற்கு உண்டான அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ குறைந்தது அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷனாக ப்ராஃபிட் புக்கிங்காக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப 2025 பார்க்கும்போது கிட்டத்தட்ட தங்கத்துடைய விலை 67% உயர்ந்த ஒரே ஆண்டில் பார்த்தோம். வெள்ளியுடைய விலை 150% உயர்ந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு கமாடிட்டி, எந்த ஒரு அசட் கிளாஸ் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு கரெக்ஷன் டெக்னிக்கலாக ஏற்படும். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேட்டர்ஸ்லாம் அதுலேருந்து வெளியில் வரதை பார்த்தோம். அதுதான் மிக முக்கியமான நிகழ்வாக கடந்த சில நாட்களில் தங்கம் வெள்ளி மார்க்கெட்டில் பார்க்குறோம். பட் அடிப்படையான வித்தியாசம் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் என்ன அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறது ஒரு நுகர்வோர் பொருள், ஒரு அசட் கிளாஸ். வெள்ளியை பொறுத்த அளவில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், வாட்ச் மேக்கிங், இது போன்ற பல துறைகளில் வந்து வெள்ளிக்கு வந்து வெள்ளி ஒரு மூலப்பொருளாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்புட்டாக இருக்குது. தங்கத்தை பொறுத்தளவில் ஆபரண தங்கம் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்பிஐ போன்ற உலகளாவிய மத்திய வங்கிகள்லாம் வந்து அதை ஒரு சேஃப் அசட்டாக வாங்கி வைத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இரண்டுக்குமே இருக்குது. பட் இருந்தாலுமே தங்கத்துடைய அந்த ஏறுமுகம் அப்படிங்கிறது இன்டாக்டாக தான் இருக்குது. இந்த கரெக்ஷனை வாய்ப்பாக பயன்படுத்தி மீண்டும் வாங்குவதற்கோ இல்லை அதில் முதலீடு செய்வதற்கோ ஒரு வாய்ப்பாக அமையுமே தவிர தங்கம் பெருவாரியாக குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. எதனால் அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யூஎஸில் வந்து குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. புதிய ஃபெட் ரிசர்வ் கவர்னர் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான சூழல் ஏற்படும் போது டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது தங்கத்துடைய விலையும் கூடும். அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரம் இந்த இண்டோ யுஎஸ் டாரிஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரேட் டீல் நடந்தாலும் உலக பொருளாதாரம் ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் இன்னும் அந்த குழப்பமான ஒரு நிலையை தான் இருக்குது. வெனிசுலாவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு எட்டப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை. ஈரானில் ஒரு பெரிய பிரச்சனைகள், எல்லா ஆயில் மார்க்கெட்ஸ்லையுமே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால் உலக பொருளாதாரம் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்ல முடியாது. இன்னும் இந்த தாக்கம் நெகட்டிவாக போகக்கூடும். அது வந்து தங்கத்துடைய விலைக்கு ஆதரவாகத்தான் இருக்குது. அதாவது தங்கம் மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான். சார், இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி, நமக்கு வந்து எல்லா நாடுகளுமே நட்பு நாடுகளாக தான் வந்து இந்தியா பார்க்குது, ஒரு சில நாடுகளை தவிர. இப்போ ட்ரம்ப்புடைய டாரிஃப் வாருக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்யாவை கூட கொஞ்சம் நெருக்கம் காமிச்சாங்க, யூரோப்பியன் யூனியன்ஸ் கூட நெருக்கம் காமிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஒரு கண்டிஷன் பேஸ்டாக வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த டாரிஃப் ரிடக்ஷனுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னா அது மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து வெனிசுலாட்டையும் ரஷ்யாட்டையும் நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க.
இந்த கண்டிஷனை ஒத்துட்டு இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்வார்கள்? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்கும்? அதாவது இந்த ட்ரேட் டீல் வந்து அவர் பின்வாங்கியது, டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கியது வந்து வர்த்தகத்துக்கு மட்டும் இல்லை, இது வந்து யுஎஸ் விசஸ் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளிவிட்டார். இப்போ இந்தியா வந்து ஒரு ரொம்ப நட்போடு இருந்த ஒரு நாடு, வர்த்தக ரீதியாகவும் சரி, கல்ச்சுரலாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும். ஏன்னா இரண்டு நாடுகளுமே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுகள், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவும் யுஎஸ் அப்படின்னு. ஸோ இதை வந்து இந்தியா போன்ற ஒரு அதிதீவிர நட்புணர்வாக இருந்த நாடை வந்து எதிரணியில் தள்ளிய பங்கு வந்து ட்ரம்ப்புக்கு தான் சேரும். ஏன்னா இந்தியா இந்த யூரோப்பியன் யூனியன் டீல் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவுடனான இன்னும் தொடர்பு வந்து இன்னும் ரொம்ப வலுவாக மாறியதை பார்த்தோம். புட்டினும் பிரதமர் மோடியும் ரொம்ப நெருக்கமாக அவர்களுடைய சந்திப்புகளை எல்லாம் நடத்தினா ஒரே காரில் பயணித்த அந்த நட்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய தவறு என்னென்னா, ஒரு நல்ல நட்புணர்வாக இருந்த இந்தியாவை வந்து எதிரணியில் தள்ளிவிட்டது தான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதை இவர் இப்போ அதை திரும்ப பெறுகிறார். ஏன்னா அங்கேயே எதிர்ப்பு வந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் யுஎஸ்க்கு ஆசிய கண்டத்தில் சைனாவுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸாக யுஎஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சைனா ரொம்ப வளர்ந்து விடக்கூடாது, அதற்கு இந்தியா தான் ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறது யுஎஸ் வந்து பல ஆண்டுகளாக அதை வந்து செயல்படுத்தி வந்தது. ட்ரம்ப் ஓவர் நைட்டாக மாற்றினதை பார்த்தோம். அங்கே அசீம் முனிர், அங்கே பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரலில் வந்து இருமுறை ஒயிட் ஹவுஸுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விருந்தளித்ததை பார்த்தோம். அதெல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஒரு நெருடலாக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து நம்ம ஒரு எதிரணியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை வந்து நட்பு பாராட்டுவது, இந்தியாவை வேண்டுமென்றே சீண்டுவது போன்ற விஷயங்களில் ட்ரம்ப் நடவடிக்கைகள் ஏற்படுத்தியது வந்து இந்தியாவை நேச்சுரலாக யூரோப்பியன் யூனியன் பக்கம், ரஷ்யா பக்கம், சைனா கூட நம்ம நட்புணர்வில் இடையில் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தது. ஜி ஜின்பிங் கூட இந்த ரிப்பப்ளிக் டேக்கு அவர் வாழ்த்து சொன்னதை பார்த்தோம். அதனால் இது ஒரு ட்ரேட் மட்டும் இல்லாமல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அலையன்ஸாக யூஎஸ் விசஸ் த ரெஸ்ட் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மாற்றினதை கடந்த 6 மாதங்களில் பார்த்தோம். அதை தான் இப்போ அந்த கோர்ஸ் கரெக்ஷனை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். திரும்பி இந்தியாவை வந்து தங்களுடைய உள்வட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்தளவில் ரஷ்யாவும் ஒரு நட்புணர்வு நாடு தான், யுஎஸும் ஒரு நட்புணர்வு நாடாக தான் இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்தது. நம்ம ரஷ்யா கிட்ட தொடர்ந்து ஆயில் வாங்கி கொண்டிருக்கிறோம். யுஎஸில் வந்து பல வர்த்தகங்கள், டெக் இண்டஸ்ட்ரியெல்லாம் யுஎஸை நம்பி தான் இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்தளவில் ஒரு சரிசமமான பார்வையாக தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 6 மாதத்தில் இவருடைய போக்கு தான் இந்தியாவை வந்து மேலும் இதர நாடுகள் பக்கம் திருப்பியதை பார்த்தோம். சார், இப்போ ட்ரம்ப் வந்து இங்கே பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்தப்போ ஒரு பெரிய ஒரு நட்பு சக்தியாக நம்ம பார்த்தோம். குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் ஒரு தோஸ்து மாதிரி அவரோட அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடிக்கு ட்ரம்ப் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. லாஸ்ட் 8 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சினாரியோவே வேறு மாதிரி மாறிடுச்சு. அவர் வந்து நமக்கு இந்தியாவுக்கு எதிரான டாரிஃப் போட்டது, ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அதிகப்படுத்தினது, அப்புறம் அங்கே உள்ள நம்ம H1B1 விசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த நெருக்கடி, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக கவர்மெண்ட்டுக்கு மாறினது. இதற்கு பிறகு இந்த கடந்த 8 மாத காலத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து ஃபோன்லேயே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கால்ஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து யூரோப்பியன் யூனியனோட ஒரு டீல் நடந்தது. அந்த டீலினுடைய எதிரொலி தான் ட்ரம்ப்பை வந்து நம்ம இந்தியாவை பகிச்சிக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளினதாக சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாமா? ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வீக்கும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவார் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் காலாக நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது அன்பிரடிக்டபிள் கேரக்டர் தான். ஏன்னா அடுத்த நாள் காலையில் கண் விழித்து அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு அவருடைய செக்ரட்டரிஸ்க்கோ இல்லை அவருடைய உள்வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெரியாது, அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் தான் இருக்கார். பட் இவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த இண்டோ பாகிஸ்தான் என்கேஜ்மெண்ட்டில் தான். ஏன்னா அவர் அப்போ வந்து நான் தான் இந்த போர் நிறுத்துவதற்கு நான் தான் காரணம்னு சொன்னதை வந்து இந்தியா தொடர்ந்து மறுத்து வந்தது. பல்வேறு தளங்களில் அவர் சொன்னதை வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து மறுத்து வந்தது அவருக்கு ஒரு கூடுதல் கோபத்தை கொடுத்து விட்டது. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வந்து இந்தியா வந்து அதை ஆமோதிக்கும், ஆமாம் யுஎஸ் தான் எங்களுக்கு வந்து மத்தியஸ்தம் பேசி அதை வந்து இந்த போர் பெரிதாவதை தடுத்தது யுஎஸ் தான் சொல்லுவோம்னு எதிர்பார்த்தார். பட் அதை நம்ம விடாப்பிடியாக அதை நிராகரித்ததுனால அவருடைய இந்த கோபம் அதுதான் முக்கியமான காரணம் இந்த டாரிஃப் வந்ததுக்கு. மிச்சப்படி ட்ரேடோ இல்லை வேறு எந்த காரணமும் கிடையாது. அவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்கணும், அதற்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டார்கள். அவர்களே
நோபல் பரிசுக்கு அவரை பரிந்துரைத்தார்கள். அவர்களும் சொன்னார்கள், அதாவது அமெரிக்கா தான் முக்கிய காரணம்னு. பட் இந்தியா தொடர்ந்து அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருந்து யுஎஸ் இதில் சம்மந்தமே இல்லை, இந்தியா இந்த போரை நிறுத்தியது இந்தியா, பாகிஸ்தான் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியா நிறுத்தியது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னது. அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஈகோவை வந்து ப்ரூஸ் பண்ணதை தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடு தான் இந்த விசா ப்ராப்ளம்ஸு, இந்த டாரிஃப் இஷ்யூஸ் இதெல்லாமே பார்க்க முடிந்தது. இப்போ அவருக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கு. இந்தியாவை ஒதுக்கியோ இல்லை இந்தியாவை நிராகரித்தோ இல்லை பாகிஸ்தான் கூட கை கொடுப்பதனால எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படிங்கிறத இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த விசா பேனில் அவங்களும் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். யுஎஸ்ஸுடைய விசா பேனில் பாகிஸ்தானும் ஒரு நாடு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. ட்ரம்ப்புக்கு உண்ட ரியாலிட்டி வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியம், அது வந்து கலாச்சாரமாகவும் சரி, ஒரு பரஸ்பர ஒரு ஜனநாயக நாடுகள்ங்கிற அடிப்படையிலையும் சரி, ட்ரேட் விஷயத்துலையும் சரி, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னராக யுஎஸ்க்கு பல ஆண்டு காலமாக இருந்தது. இப்போ தான் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வந்து இப்போ நடந்திருப்பது வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன். அதனால் அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளில் வந்து எந்த மாற்றமும் எதிர்பார்க்க வேண்டாம். அவர் இப்படி தான் இருப்பார். பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு இந்த டெசிஷன் வந்து ஃபைனலாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த விசா இஷ்யூவில் பல நிறுவனங்கள், அமேசான் போன்ற, கூகுள், அமேசான் போன்ற மிகப்பெரிய, மைக்ரோசாஃப்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இது போன்ற விசா கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பாதகமான செயலாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் உள்நாட்டிலே அவருக்கு வர்த்தக ரீதியாகவும் சரி, அவருடைய சொந்த கட்சியிலையும் சரி, ஒட்டுமொத்த அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்லேயுமே அவருக்கு எதிரான மனோநிலை இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் அவருக்கு மனோநிலை வந்து எதிராக இருக்கிறதுனால அது வந்து அவர் வழிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெசிஷன் பொறுத்தளவில் இது ஃபைனலாக தான் இருக்கும். இன்னும் ட்ரேட் டீல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஃபைனலாக இருக்கலாம். பட் அவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதே மாதிரியான மனோநிலையில் தான் அவர் இருப்பார். அதுதான் தங்கத்துடைய விலைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரையில் ட்ரம்ப்புடைய இந்த டாரிஃப் ரிடக்ஷனுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இது ஒரு 6 மாதமாக ஒரு தேக்க நிலை பங்குச்சந்தைகளில் இருந்ததை பார்த்தோம். அது வந்து பல்வேறு காரணங்கள். ஒன்று, ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைவது, எஃப்ஐஐ வித்ட்ரா பண்ணுறதை நம்ம கூடுதலாக பார்த்தோம், ஒரு பாதகமாக பார்த்தோம். இந்த ட்ரேட் டீலாக இருக்கட்டும், இழுபறியான ட்ரேட் டீல், அப்புறம் டாரிஃபுடைய தாக்கம் எல்லாம் சேர்ந்து பங்குச்சந்தைக்கு ஒரு தேக்கமான சூழலை ஏற்படுத்தியதை பார்த்தோம். அதனால் ஒரு தெளிவற்ற பாதை, அதாவது ஏற்றமும் இறக்கமாக தான் இருந்தது. பெரிய அளவு ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியல, ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாத ஒரு ரெண்டுங்கட்டான் ஒரு நிலை தான் நீடித்ததை பார்த்தோம். பட் இப்போ தெளிவாக சில விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ ரூபாயோட இன்றைக்கி ருப்பி ரிக்கவர் ஆகிருக்கிறத பார்த்தோம், ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் திரும்பி எஃப்ஐஐஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது ரூபாயோட மதிப்பு இன்னும் கூடும். ஸோ இதெல்லாம் ஒன் லீடிங் டு தி அதர், ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும். இதெல்லாமே பங்குச்சந்தைகளில் வரக்கூடிய நாட்கள், வாரங்களில் பிரதிபலிக்கும். அதனால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவில் இனிமேல் வரக்கூடிய அந்த டிப், எப்பொழுதெல்லாம் ஒரு சிறு இறக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக முதலீடுகள் செய்யலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் இப்போ 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து இந்திய பொருளாதாரம் வீசாவி த குளோபல் க்ரோத். இந்திய பொருளாதாரம் உட்கட்டமைப்பு, அதாவது அடித்தளம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜிடிபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7-7.5% அப்படிங்கிறது எல்லா ஆய்வு நிறுவனங்களும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது. நம்ம ஐஎம்எஃப் உட்பட எல்லா நிறுவனங்களும் அந்த 7-7.5% ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இருக்குது. வட்டி வீதம் குறைவதற்கான சூழல் அதிகரிச்சிருக்கு. அதனால் அடித்தளம் ரொம்ப, ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நமக்கு சேலஞ்சஸ் வந்து குளோபலாக தான் கடந்த ஓராண்டாக பார்க்கும்போது நம்மளுடைய சேலஞ்சஸ் எல்லாமே, பொருளாதாரத்துக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்த சேலஞ்சஸ் தான். இந்த டாரிஃபாக இருக்கட்டும், இந்த ட்ரேட் டீல் நிறைவாகாதது, ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ், ஈரான் ப்ராப்ளம், எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்த பிரச்சனைகளாக தான் நமக்கு இருந்தது. அதன் காரணமாக ரூபாயோட மதிப்பு வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். இப்போ தங்கத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து முழுக்க இறக்குமதி தான் பண்ணுறோம். உள்நாட்டில் உற்பத்தி கிடையாது, தங்கம் கிடையாது. அதனால் நம்ம எல்லா காலகட்டத்திலையும் இறக்குமதி பண்ணுறதுனால அதுவும் ரூபாயோடைய மதிப்புக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தியது. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு தெளிவாகக்கூடிய சூழல் அமைந்திருக்கும் பட்சத்தில் பங்குச்சந்தைகள் பொறுத்தளவில் இங்கேருந்து இன்னும் ஒரு டெஃபினட் அப் ட்ரெண்ட் இருக்கும். அப்பப்போ வரக்கூடிய அந்த சிறு கரெக்ஷன்ஸை பயன்படுத்தி கொண்டு இன்வெஸ்டர்ஸ் மீண்டும் பங்குச்சந்தைகளில் நுழையலாம் அப்படிங்கிறது கருத்து. வியூவர்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நன்றி.